ஒரு குளிர்காலத்தின் கடைசி இரவு. புத்தாண்டு பிறக்கப் போகும் வேளை. பனி கொட்டிக் கொண்டிருக்க, காலில் காலணி கூட இல்லாமல் ஒரு சிறிய ஏழைச் சிறுமி தெருவில் நடந்து கொண்டிருந்தாள். அவளிடம் ஒரு கூடை நிறைய தீக்குச்சிகள் இருந்தன. யாராவது ஒரு தீக்குச்சியாவது வாங்க மாட்டார்களா என்ற ஏக்கத்துடன் கத்தினாள். ஆனால் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இருந்த மக்கள் அவளை கவனிக்கவே இல்லை. பசி ஒரு பக்கம், வாட்டும் குளிர் ஒரு பக்கம். வீட்டிற்குச் சென்றால் தீக்குச்சிகள் விற்காததற்காக தந்தை அடிப்பார் என்ற பயம். குளிரைத் தாங்க முடியாமல் ஒரு சுவரின் ஓரத்தில் ஒடுங்கி அமர்ந்தாள். தன் கைகளைச் சூடுபடுத்த ஒரு தீக்குச்சியைக் கீறினாள். தீக்குச்சி எரிந்தபோது அவள் கண்ணுக்கு முன்னால் ஒரு பெரிய இரும்பு அடுப்பு தெரிந்தது. அதில் இதமான நெருப்பு எரிந்தது. அவள் கைகளை நீட்டியபோது தீக்குச்சி அணைந்தது, அடுப்பும் மறைந்தது. மீண்டும் ஒரு குச்சியைக் கீறினாள். இப்போது அவள் கண்முன் சுவையான உணவுகள் நிறைந்த ஒரு மேசை தெரிந்தது. சுடச்சுட உணவின் மணம் வீசியது. ஆனால் தீக்குச்சி அணைந்ததும் அந்த உணவுகளும் மறைந்தன. இப்போது அழகான கிறிஸ்மஸ் மரம் தெரிந்தது. அதில் ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்திகள் ஒளி வீசின. அவை மெல்ல மெல்ல வானில் நட்சத்திரங்களாக மாறின. அதில் ஒரு நட்சத்திரம் கீழே விழுவதைக் கண்ட அவள், யாரோ ஒருவன் இறக்கப் போகிறான் என்று நினைத்தாள். அவள் பாட்டி சொன்னது. கடைசியாக தீக்குச்சியை கீறியபோது அவளுக்கு மிகவும் பிடித்தமான இறந்த அவளது அன்பு பாட்டி தெரிந்தார். பாட்டி மறைந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னிடம் இருந்த எல்லா தீக்குச்சிகளையும் மொத்தமாகச் சேர்த்து எரித்தாள். பாட்டி அவளை தூக்கிக் கொண்டு பசி, பிணி, துன்பம் இல்லாத ஒளிமயமான இடத்துக்கு அழைத்துச் சென்றார். மறுநாள் காலை அந்தச் சிறுமி சுவரோரம் புன்னகையோடு இறந்து கிடந்தாள். சுற்றி எரிந்து கிடந்த தீக்குச்சிகளைப் பார்த்த மக்கள், பாவம், குளிருக்காக தீக்குச்சிகளை எரித்திருக்கிறாள் என்று பேசிக் கொண்டனர். அவள் கண்ட அந்த அழகான காட்சிகளை யாரும் அறியவில்லை. நீதி. வசதியானவர்கள் கொண்டாட்டங்களில் இருக்கும்போது அருகில் இருக்கும் ஏழைகளின் நிலையையும் பசியையும் கவனித்து அவர்களுக்கு உதவ வேண்டும். இரக்கம் இல்லாத உலகம் இருண்டது.